நான் அருண்குமார். இன்றைக்கி நம்ம வந்து இந்த டிஎன்பிஎஸ்சி கொஷின் பேப்பர் சீரீஸில் ஒரு 10 கொஷின்ஸ் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் கொஷின் பார்த்தோன்னா ஏபிடி ப்ரோக்ராம்லேருந்து கேட்டிருக்காங்க. இந்த ஏபிடி ப்ரோக்ராம்னு இருக்கிறத பார்த்தோன்னா லைக் ஒரு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் ஃபார் இப்போது நியூமரிக்கல் கண்ட்ரோல்டு மிஷினுக்கு. இதில் வந்து டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ஸ்டேட்மெண்ட் இருக்குது. லைக் ஜாமெண்ட்ரி ஸ்டேட்மெண்ட்டுன்னு இருக்குது, அதுக்கப்புறம் இந்த ஆக்சிலரி ஸ்டேட்மெண்ட் இருக்குது, அதுக்கப்புறம் மோஷன் ஸ்டேட்மெண்ட் இருக்குது, போஸ்ட் ப்ராசஸ் ஸ்டேட்மெண்ட் இருக்குது. இது எல்லாத்துக்குமே ஒரு ஒரு டிஃபைன்டு செட் ஆஃப் என்ன சொல்கிறது டிஃபைன்டு செட் ஆஃப் ஒர்க் இருக்குது. இப்போது ஜாமெண்ட்ரி ஸ்டேட்மெண்ட் பார்த்தோன்னா அது வந்து பார்ட் ஷேப்பை டிஃபைன் பண்ணிட்டு இருக்கோம். இந்த ஆக்சிலரி ஸ்டேட்மெண்ட் பார்த்தோன்னா கட்டர், இப்போ நம்ம என்ன கட்டர் யூஸ் பண்ணுறோமோ அதோட ஜாமெண்ட்ரி வந்து டிஃபைன் பண்ணிகிட்டு இருக்கோம். அதே மாதிரி மோஷன் ஸ்டேட்மெண்ட் வந்து இந்த டூல் வந்து எந்த பாத்து எடுக்க போகுது அதை டிஃபைன் பண்ணோம். அந்த மாதிரி இந்த ஸ்டேட்மெண்ட்டுக்கு இது எதுன்னு தெரிஞ்சுக்கிட்டால் போதும். இதுக்கடுத்தது பார்த்தோன்னா லைக் எந்த மேனுஃபேக்சரிங் சிஸ்டம் வந்து லைக் இப்போ ஏதோ ஒரு சிஸ்டமில் சேஞ்ச் நடக்குது, அதை அடாப்ட் பண்ணிக்க முடிகிற இது சிஸ்டம் எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதுக்கு வந்து எஃப்எம்எஸ் தான் கரெக்டான ஆன்சர். எஃப்எம்எஸ்ன்றது வந்து ஃப்ளெக்சிபிள் மேனுஃபேக்சரிங் சிஸ்டம் அப்படின்ட்டு சொல்லுவாங்க. இதில் வந்து என்னதுன்னா லைக் சம் அமௌண்ட் ஆஃப் ஃப்ளெக்சிபிலிட்டி இருக்கும். இப்போ ஏதோ ஒரு சேஞ்ச் நடக்குது, அதனால் இதை வந்து இந்த சிஸ்டம்னால் வந்து லைக் அதை அடாப்ட் பண்ணிக்க முடியும். ஃப்ளெக்சிபிள் மேனுஃபேக்சரிங் சிஸ்டம் அப்படின்ட்டு சொல்லுவாங்க. மேனுஃபேக்சரிங் சிஸ்டம், எஸ். இதில் பார்த்தோன்னா 2 collinear parallel equal forces acting in opposite direction constitute a couple. ஆக்சுவலி நம்ம இதுவில் கூட நிறைய பார்த்துருப்போம். இந்த ஸ்ட்ரென்த் ஆஃப் மெட்டீரியலில் கப்புள் இது எப்படி ஃபார்ம் பண்ணுறோம். இப்போ ஒரு இடத்துல அன்னோன் ஃபோர்ஸ் இருக்குன்னா இப்போ ஒரு ஹூக் சம் எடுத்துப்போமே ஸ்ட்ரென்த் ஆஃப் மெட்டீரியலில். ஸோ இப்படி ஒரு ஹூக் சம் இருக்குது. இதை நம்ம எப்படி பண்ணுவோன்னா இந்த இடத்துல நம்ம ஈக்குவல் அண்ட் ஆப்போசிட் ஃபோர்ஸ் போட்டுருவோம். ஸோ அதனால் என்ன நடக்கும்னா இதுவும் சேர்ந்து நமக்கு கப்புலாக ஃபார்ம் ஆகிடும். ஸோ இது ரெண்டும் வெயிட் இதுவும் சேர்ந்து அதாச்சு இதுவும் போயிடும். அப்போ நமக்கு மிச்சம் இருக்கிறத பார்த்தோன்னா இப்படி ஒரு கப்புள் ஃபார்ம் ஆகிடும். அப்புறம் மேலே ஒரு டவுன்வர்ட் ஃபோர்ஸ் இருக்குது. தட்ஸ் ஆல். கப்புள் தான் நம்மளுக்கு கிடைக்கும். இந்த இடத்துல பார்த்தோன்னா சென்டர் ஆஃப் கிராவிட்டி ஆஃப் த சாலிட் ஹெமிஸ்பியர் லைஸ் ஆன் அ சென்ட்ரல் ரேடியஸ். இதுக்கு வந்து 3r/8 வரும். இது லைக் ஒவ்வொரு ஷேப்புக்கும் ஒவ்வொன்று இருக்கும். அதை ஞாபகம் வச்சுக்கிறது பெஸ்ட்டு. இப்போது ரெக்டாங்கிள்னு எடுத்தோன்னா b/2 இருக்கும். அதே மாதிரி ட்ரையாங்கிள்னு எடுத்தோன்னா 2h/3. அந்த மாதிரி ஒரு ஷேப்புக்கும் ஒன்று இருக்கும். இப்போது செமி சர்க்கிள் எடுத்தோன்னா 4r/3π அந்த மாதிரி. ஸோ இதில் பார்த்தோன்னா ஜெட் இன்ஜின் ஒர்க்ஸ் ஆன் த பிரின்சிபல் ஆஃப் கன்சர்வேஷன் ஆஃப் லீனியர் மொமெண்டம். இதை நான் ஆல்ரெடி நிறைய லைக் முன்னே பார்த்த கொஷின்ஸ்லேயே நம்ம ஆல்ரெடி பார்த்துட்டோம். இதில் பார்த்தோன்னா ஸ்டாட்டிக்கலி இன்டிடெர்மினேட் ஸ்ட்ரக்சர்னால் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. இப்போது ஸ்டாட்டிக்கலி டிட்டர்மினேட் ஸ்ட்ரக்சர்னால் என்னதுன்னா லைக் ஒரு நம்மளுக்கு கொடுத்துருக்க ஸ்டேட்மெண்ட்டில் 2 அன்னோன் இருந்ததுன்னா அதை நம்ம ஃபைண்ட் பண்ண முடியும். நமக்கு தெரிஞ்ச ஸ்டேட்மெண்ட்டை வச்சு நமக்கு என்ன ஸ்டேட்மெண்ட் தெரியும்னா forces in horizontal and vertical is equal to 0. அதுக்கப்புறம் மொமெண்ட் at a certain point is 0. அப்படி வச்சுட்டு நம்மளால் கண்டுபிடிக்க முடியும். எதால் நம்மளால் கண்டுபிடிக்க முடியாதுன்னா லோடு சப்போர்ட்டட் ஆன் 3 மெம்பர்ஸால் தான் நம்மளால் கண்டுபிடிக்க முடியாது. லைக் நமக்கு இருக்கிற சிஸ்டம் ஆஃப் ஈக்குவேஷன்ஸை நம்ம 3 அன்னோனை கண்டுபிடிக்க முடியாது. அதுதான் வந்து ஸ்டாட்டிக்கலி இன்டிடெர்மினேட் ஸ்ட்ரக்சர் அப்படின்ட்டு சொல்லுவோம். இதில் பார்த்தோன்னா நம்மளை வந்து லீஃப் ஸ்ப்ரிங்கில் ஒரு கொஷின் கேட்டிருக்காங்க. இதுக்கு என்ன ஃபார்முலா எல்லாத்தையும் நான் ஃபஸ்ட்டு எழுதிடுறேன். இதில் நமக்கு n = 7 அப்படின்ட்டு கொடுத்துட்டாங்க. அதுக்கப்புறம் நம்மளுக்கு இந்த இடத்துல 7 பிளேட்ஸ்னு சொல்லியிருக்காங்க. ஸோ n = 7. அதுக்கப்புறம் 65 mm திக்னஸ் அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்க. அது எழுதிட்டேன். அதுக்கப்புறம் 6.5 m திக்னஸ் அதை எழுதியிருக்கேன். 65 mm வைடுன்னு இருக்காங்க, அதை பிரெத்துன்னு எழுதிட்டேன். இதில் வந்து லோடு என்ன கேரி பண்ணிக்கிட்டு இருக்குன்னா 2.75 kN. அதுக்கப்புறம் என்ன ஸ்ட்ரெஸ் இருக்குன்னா பெண்டிங் ஸ்ட்ரெஸ் வந்து 160 MPa இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதில் நம்ம என்ன கேட்டிருக்காங்கன்னா எல் கேட்டிருக்காங்க. ஸோ இந்த எந்த ஃபார்முலா யூஸ் பண்ணோன்னா ஸ்ட்ரெஸ் பெண்டிங் ஸ்ட்ரெஸ் இஸ் ஈக்குவல் டு 3WL
டிவைடட் பை 2n BT ஸ்கொயர். ஸோ இது நமக்கு 160 அப்படின்னு தெரியும். நான் எல்லாமே வந்து நியூட்டன் பர் மில்லிமீட்டர் அதிலே போட போகிறேன். 3 W வந்து இந்த இடத்துல 2.75 கிலோ நியூட்டன் இருக்குது. ஸோ அதை வந்து நான் 10^3 அதெல்லாம் மாற்றி நியூட்டனாக மாற்றிடுறேன். எல் தான் நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். டிவைடட் பை 2, N வந்து 7, B வந்து 65, T வந்து 6.5 ஸ்கொயர். ஸோ இதை நம்ம போட்டு பார்ப்போம். 160 இன்ட்டு 2 இன்ட்டு 7 இன்ட்டு 65 இன்ட்டு 6.5 ஸ்கொயர் டிவைடட் பை 3 இன்ட்டு 2.75 இன்ட்டு 10^3. இது போட்டோன்னா 745.64 mm அப்படின்ட்டு கிடைக்கும். ஏன்னா நம்ம எல்லாமே அந்த யூனிட்டில் தான் மெயின்டைன் பண்ணியிருக்கோம். 745.64 mm இதுதான் லென்த்து. நமக்கு நியர்பை ஆன்சர் வந்து ஆப்ஷன் டி. இதே நம்மளை வந்து அவன் சேஞ்ச் இன் எவ்வளோ லென்த்து அப்படின்னு கேட்டிருந்தானா அதுக்கு ஃபார்முலா வந்து 3WL cube divided by 8 EN BT cube. ஈன்றது வந்து இந்த இடத்துல நமக்கு யங்ஸ் மாடுலஸ். இப்போ சப்போஸ் நம்ம யங்ஸ் மாடுலஸ் கொடுத்தானா அதை அப்ளை பண்ணி நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது தான் சேஞ்ச் இன் லென்த்து. இந்த இடத்துல பார்த்தோன்னா நம்மளை வந்து ஸ்பெசிஃபிக் வெயிட் ஆஃப் 1 liter ஆஃப் பெட்ரோல் ஆர் ஸ்பெசிஃபிக் கிராவிட்டி 0.7. ஸ்பெசிஃபிக் கிராவிட்டின்றது ஒன்றும் கிடையாது. இப்போ டென்சிட்டியோட நம்ம கிராவிட்டியை மல்டிப்ளை பண்ணோம்னா அதுதான் வந்து ஸ்பெசிஃபிக் வெயிட். ஸ்பெசிஃபிக் வெயிட்டுன்றது நம்ம டென்சிட்டியோட கிராவிட்டியை மல்டிப்ளை பண்ணுறது. நமக்கு வந்து இந்த இடத்துல ஸ்பெசிஃபிக் கிராவிட்டி ஆஃப் பெட்ரோல் வந்து 0.7 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அந்த டென்சிட்டியை மாற்ற நான் 1000 மல்டிப்ளை பண்ணுறேன் ஸ்பெசிஃபிக் கிராவிட்டியோட இன்ட்டு ஜி வந்து இந்த இடத்துல 9.81 நம்ம எடுத்துக்கலாம். நான் எதுவுமே கொடுக்கல. அதை நம்ம போட்டோன்னா 700 இன்ட்டு 9 வந்து நமக்கு 63 சம்திங்னு வரும். ஸோ இந்த 2 ஆப்ஷனில் தான் ஏதோ ஒன்று இருக்க போகுது. நமக்கு இந்த ஆப்ஷன் தான் கரெக்டான ஆன்சர். 6867 நியூட்டன் பர் மீட்டர் கியூப். நான் போட்டே காமிச்சிடுறேன். 700 இன்ட்டு 9.81 6867. ஸோ இதுதான் வந்து ஸ்பெசிஃபிக் வெயிட்டை கண்டுபிடிக்கிறதுக்கு மெத்தட். இந்த இடத்துல பார்த்தோன்னா fluid is a substance which offer no resistance to the change of அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஷேப்புக்கு தான் அது வந்து லைக் எந்த ஒரு ரெசிஸ்டன்ஸும் கொடுக்காது. லைக் என்ன ஒரு கண்டெய்னரில் போட்டாலும் அந்த ஷேப் அதை ஆட்டோமேட்டிக்காக எடுத்துக்கும். இப்போ நீங்கள் ஒரு கோனில் போட்டிங்க அது கோன் ஷேப் எடுத்துக்கும். இதே ஒரு சிலிண்டரில் போட்டிங்க அது சிலிண்டர் ஷேப் எடுத்துக்கும். இதே நீங்கள் ஒரு ஃப்ளாட் சர்ஃபேஸில் ஊற்றுறீங்க அது ஃப்ளாட் ஆகிட போகுது. அதுதான் லைக் நோ ரெசிஸ்டன்ஸ் டு த சேஞ்ச் ஆஃப் ஷேப்பு. அதுதான் வந்து ஃப்ளூயிடோட லைக் ஒரு ப்ராப்பர்ட்டி. இந்த கொஷினில் பார்த்தோன்னா நம்மளை வந்து கிரிட்டிக்கல் ரேடியஸ் ஆஃப் இன்சுலேஷன் கான்செப்டை பற்றி கேட்டிருக்காங்க. கிரிட்டிக்கல் ரேடியஸ் ஆஃப் இன்சுலேஷன் கான்செப்டை தெரிஞ்சுக்கிறதுக்கு இந்த ஒரு கிராஃப் பற்றி நமக்கு தெரியணும். இதை வந்து லைக் நான் ஹீட் ட்ரான்ஸ்ஃபருக்கும் ரேடியஸ்க்கும் இடையில ட்ரா பண்ணியிருக்கேன். நமக்கு வந்து ஒரு சர்டைன் பாயிண்டில் வந்து Q வந்து அதிகமாக இருக்கும், அதாவது ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் வந்து. அதே மாதிரி அது எந்த பாயிண்டில் இருக்குன்னா கிரிட்டிக்கல் ரேடியஸ் ஆஃப் இன்சுலேஷன் இருக்க பாயிண்டில் வந்து நமக்கு Q மேக்ஸ் வந்து அதிகமாக இருக்கும், அதாச்சும் Q வந்து மேக்ஸிமமாக இருக்கும். ஸோ இதுக்கு நம்ம என்ன ஆன்சர்னால் ஆடிங் இன்சுலேஷன் டு த வால் இன்க்ரீசஸ் த ஹீட் லாஸ். அதுக்கப்புறம் வந்து அது குறைய ஆரம்பிச்சிடும். ஸோ ஆன்சர் வந்து இதுக்கு பி தான் கரெக்டான ஆன்சர். இதுக்கு மேலே போச்சுன்னா இதில் வந்து அப் டு கிரிட்டிக்கல் ரேடியஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இங்கேருந்து அப் டு கிரிட்டிக்கல் ரேடியஸ் ஆடிங் இன்சுலேஷன் டு த வால் இன்க்ரீசஸ் த ஹீட் லாஸ். இதுக்கு மேலே போனோன்னா நமக்கு வந்து குறைய ஆரம்பிச்சிடும். ஸோ இன்றைக்கி வந்து நம்ம 10 questions பார்த்தாச்சு. தேங்க்யூ.